சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து வயல் நண்டுலாம் பிடிச்சி சாப்பிட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, வயல்லாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து நிறைய நண்டு நிறைய பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ ரீசெண்டாக நினச்சிட்டு இருந்தேன். அப்போல்லாம் நம்மளுக்கு வயல் நண்டுலாம் கிடச்சிதே, இப்போலாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, கோயில் குலதெய்வம் கோயில் போயிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வயல் நண்டு நிறைய கிடச்சிது. ஒரு வயல் நண்டு வேட்டை ஆடிட்டு வந்திருக்கோம். ஸோ வயல் நண்டு எனக்கு நண்டுனாவே பயம் தான். நண்டை பிடிக்கவே மாட்டேன். வயல் நண்டு எப்படி பிடிக்கணுங்கிறது கற்றுக்கிட்டோம். பேக் சைடில் வந்து பிடிக்கணும். ஏன்னா வந்து இல்லாட்டி வந்து கையை கடிச்சிரும் அது. ஸோ வயல் நண்டு பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஏன்னா அது பொந்துக்குள்ளே தான் இருக்கும். பொந்துக்குள்ளே கையை விட்டு பிடிக்கணுங்க. அது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உள்ள பாம்பெலாம் இருக்கும். ஸோ வந்து பிடிக்கிறது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலை கூட சொல்லலாம். அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் நம்ம அதெல்லாம் பிடிக்க முடியும். ஏன்னா பொந்துக்குள்ளே கையை விடும் போதும் நண்டு கடித்தாலும் கடிக்கும். இந்த மாதிரி பொந்து தான் இருக்கும். இந்த மாதிரி பொந்துக்குள்ளே பார்த்து நம்ம வந்து கையை விட்டு பிடிக்கணும். ஸோ நண்டை நல்லா நச்சுட்டு மிளகு, சீரகம், வெங்காயம், பூண்டு எல்லாமே நச்சுட்டு நல்லா ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சு சளிக்கு ரொம்பவே நல்லது.